இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பிரியமானவர்களே, அந்த இவ்விதமாய்ன்ற வார்த்தையில ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. எவ்விதமாய் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த நல்ல விசுவாச போதனைகளை, கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த தொடர் போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு அற்புதமான குடும்பத்தை நம்ம பார்க்க போறோம். ஒரு ஃபேமிலி பிக்சர், ஃபேமிலி ஃபோட்டோ. நம்ம எல்லாரும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். இப்போ ஸ்டுடியோலெல்லாம் போனீங்கன்னா எவ்வளோ அழகழகு ஃபோட்டோஸ் மாட்டி வச்சுருப்பாங்க, குடும்ப பிக்சர்ஸ். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற சங்கீதம் ஒரு நல்ல குடும்பத்தை பற்றியது. நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும், எப்படி ஒரு நல்ல குடும்பத்தை அமைக்கிறது, அதெல்லாம் தான் இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 128. சங்கீதம் 128. எந்த கல்யாணங்கள்லையும் இந்த சங்கீதத்தை பற்றி பேசுவாங்க. கண்டிப்பாக இந்த சங்கீதத்தை குறித்த ஒரு பாட்டும் கண்டிப்பாக பாடிடுவாங்க. பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து அப்படிங்கிற பாட்டை. பிரியமானவர்களே, இது ஒரு அற்புதமான சங்கீதம். கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் இந்த சங்கீதத்தை படிச்சுட்டு கல்யாணத்தில் மட்டும் கேட்டுட்டு அதோட நம்ம விட்டுறக்கூடாது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானித்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ரொம்ப ஒரு அருமையான சங்கீதம். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இன்றைக்கு நாம் படிக்க போறோம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து, சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, ஒரு நல்ல குடும்ப தலைவன், ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவானா. அவருடைய வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்றைக்கு நம்ம கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் இல்லை. எனக்கு எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு லாபகரமாகவே இருக்க மாட்டேங்குது. எதை செஞ்சாலும் வச்சது விளங்க மாட்டேங்குது, தொட்டது தொடங்க மாட்டேங்குது, இப்படியெல்லாம் பழமொழி சொல்லுவாங்க. பாருங்க பிரியமானவர்களே, நம் குடும்பங்கள் நிச்சயமாக இப்படி இருக்க முடியாது. ஏன்னா நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி போகும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கும்போது நிச்சயமாக நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக தான் இருக்கும். பாருங்க, அப்போ கைகளின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடுவோமா, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். பணம் எல்லாம் செலவழிஞ்சுக்கிட்டே இருக்காது. நிச்சயமா அவங்க அதில் ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க. அடுத்தது 3வது வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். மனைவி எப்படி இருப்பாங்களாம்? வீட்டோரங்களில் திராட்சை கொடி. நம்ம மதுரை சைடு அப்படிலாம் போகும்போது பார்க்கும்போது 2 சைடும் திராட்சை அப்படி படர்ந்து அப்படி பச்சை பசேல்னு திராட்சை கொலைகள் அப்படி தொங்கும். பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ ஒரு வீட்டு தலைவி எப்படி இருப்பாங்களாம்? உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பார்களாம். நம்ம எப்பொழுதும் கனி கொடுக்கிறவங்களா திராட்சை கொடியை போல இருப்போமா? உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். ஒலிவ மரங்கிறது அவ்வளோ வாட்ட சாட்டமாக வளர்ந்து அப்படி இருக்கும். பாருங்க, ஒலிவ மரம் அதனுடைய ஆயுஸ் நாட்கள் ஜாஸ்தி. ஒலிவ மரம் அப்படிங்கிறது அது ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில், எந்த ஒரு காயத்துக்கோ முகத்துக்கு சமைக்கிறது எல்லா இதுவும் இந்த ஒலிவ மரத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. பாருங்க, அப்போ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்களாம். அப்படியே வாழ்ந்து செழித்து சுகித்து இருப்பார்கள் நம் பிள்ளைகள். அடுத்தது இப்போ 4வது வசனம். இப்போதான் நம்ம மெசேஜுக்கு வரோம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்றைக்கு பாருங்க, சண்டே கிளாஸ்க்கு போனாலும் சரி, சர்ச்சில் எங்கன்னாலும் பிள்ளைங்களை பற்றி பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. யூத் மீட்டிங் போனால் அங்கே பிள்ளைங்க பசங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஐயோ, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், என் பையன் பைபிள் படிக்க மாட்டேங்கிறான், ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான்,
எல்லாருமே சண்டே கிளாஸில் போனாலும் இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பிள்ளை இப்படி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. ஆனால் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னா, இந்த மேலே சொன்ன 4 வசனங்களும் நாம் கர்த்தருக்கு பயந்து, பெற்றோராகிய நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் நம்ம சரியாய் நடக்கும்போது நிச்சயமா நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். பாருங்க, உபாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனம். உபாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனம். இதுவும் ஒரு முக்கியமான வசனம் பாருங்க. இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல குடும்பத்துக்கான சங்கீதம். பாருங்க, 40வது வசனம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும், நாமும் நம்ம பிள்ளைகளும் நன்றாயிருப்பதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்துல நீ நீடித்த நாளா இருக்கும்படிக்கும். நமக்கு நீடித்த நாட்கள் எப்படி உண்டாகணும்? நம்ம வியாதி இல்லாம சுகத்தோடு பலத்தோடு நீடித்த நாட்கள் வாழ்வதற்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப அவசியம். நாம் இப்படி கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது, நம்மளுடைய கீழ்ப்படிதலை பார்க்கும்போது நம் பிள்ளைகள் நிச்சயமாக வார்த்தையின் வழியில கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வளருவார்கள். பாருங்க, அப்ப நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல நம்மை சுற்றிலும் அப்படியே ஒலிவ மர கன்றுகளை போல வளருவாங்களாம். கணவன்மார்கள் மனைவியை பார்க்கும்போது அவங்க திராட்சை கொடியை போல வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிகளை போல இருப்பாங்க. கைகளின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடுவோம். ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இருக்கும்போது அவன் குடும்பம் இவ்விதமாக இருக்கும். அப்போ அந்த குடும்பத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டாயிருக்கும் பாருங்க. அடுத்தது 5வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், அதுதான் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். 6வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அது என்ன சமாதானம்னு நம்ம பார்ப்போம். யோபு 42வது அதிகாரம் 16வது வசனம். யோபு 42:16. யோபு எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சரீரம் எல்லாம் உருக்குலைந்து பிள்ளைகள் எல்லாம் செத்து போய் அத்தனை ஆடு மாடு அவனுக்கு இருந்த எல்லாமே போச்சு. ஆனா கர்த்தர் நல்லவர் என்கிற அறிவு இந்த யோபுக்கு வரும் பொழுது கர்த்தர் ஒவ்வொன்றாக அப்படியே எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தார் பாருங்க. யோபுக்கு ரெட்டிப்பான நன்மைகள் யோபு வாழ்க்கையில வந்தது. ஆடு மாடுகள் ரெட்டித்தது, மாடுகள் ரெட்டித்தது, கழுதைகள் ரெட்டித்தது. அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் ரெட்டிப்பான விதத்துல பிறந்தாங்க பாருங்க. 16வது வசனம். யோபு 42:16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்து ஆண்டவர் யோபுவை ஒவ்வொரு காரியங்களையும் மீட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த நாட்கள் அவருடைய எல்லா கஷ்டங்களுக்கு பிறகு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தாராம். அது மட்டும் இல்ல, 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அடுத்தது யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மாறித்தான். பாருங்க, இதுதான் பிரியமானவர்களே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கிறது. நெடுநாள் வாழ்றது, வியாதி இல்லாம வாழ்றது, கஷ்டம் இல்லாம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பாருங்க, எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் அந்த சவால்களை ஜெயிக்கத்தக்கதான ஒரு விசுவாசம், ஒவ்வொரு நாளும் ஜெயத்துல வாழ்கிற ஒரு விசுவாசம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நம்ம பிள்ளைகள் சமாதானத்தோட இருப்பாங்க. ஒருவேளை உங்க பிள்ளைகள் திருமணமாகி இருந்தாங்கன்னா அவங்க குடும்பங்கள்ல சமாதானம், அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம். இது ஒரு அப்படி சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக இப்படிப்பட்ட சந்தேகங்கள். இந்த குடும்பத்தை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு தலைவன் கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய கரங்கள்ல ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அப்படியே மனைவிக்கு வீட்டோரங்கள்ல கனி தரும் திராட்சை கொடியை போல மனைவி இருக்கிறாங்க. அடுத்தது பிள்ளைகள் வீட்டை சுற்றிலும் பெற்றோரை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருக்கிறது. எருசலேமிலிருந்து சீயோனிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வர்றது. அடுத்தது
தலைமுறை தலைமுறையாக பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பது, சமாதானம், நீடித்த நாட்களாக இருப்பது, வியாதி இல்லாம, கஷ்டங்கள் இல்லாம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றது. எவ்வளோ ஒரு அழகான ஃபேமிலி ஃபோட்டோ பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தை, இந்த வார்த்தைகளை நீங்க தியானித்து, கர்த்தாவே என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், என் மனைவி இப்படி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், என் கைகளின் பிரயாசம் இப்படி ஆசீர்வதிக்கப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்துல இந்த சங்கீதத்தை வாசித்து ஜெபித்து வாங்க. உங்க குடும்பங்கள் செழித்து தலை தோங்கி சந்ததி சந்ததியாக இது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். வீட்டோரங்கள்ல கனி தர்ற திராட்சை கொடியை போல மனைவி, ஒலிவ மரக்கன்றுகளை போல பிள்ளைகள், சந்ததி அப்படியே சந்ததி பிள்ளைகள் எல்லாரும் அவங்க பந்திய சுற்றிலும் இருக்கிறது, சமாதானம், நீடித்த ஆயுசு நாட்கள், இதெல்லாம் இருக்கிற மாதிரி இதெல்லாம் சேர்ந்தது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிற விதம். பிரியமானவர்களே, இவ்விதமாயினா அதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. இப்படிப்பட்ட குடும்பங்களாய் நாம் ஒவ்வொரு குடும்பமும் வாழும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறேன். பிரியமானவர்களே, இப்படி வாழ கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.